சாயில் வெல்கம் கீஸ் தான் உங்கள் ஜஸ்வின் கேமே தமிழ் வீடியோ என்ன பார்க்க மாதிரி பார்த்தீங்கன்னா 99 Nights in the Forestன்னு ஒரு நல்ல கேம் வந்திருக்கு கைஸ். அது என் மெயின் அக்கௌண்ட்டில் நான் நிறைய தடவை விளையாண்டு 500 டேஸ்க்கு வந்துட்டேன். சரி எதுக்குள்ள போயிட்டே வேணான்ட்டு வேகமாக அந்த 500 டேஸ்க்குள்ள வந்துட்டோம். ஏன்டா இப்படி யூடியூப்பில் போடாமலே ஏன்டா அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், சரி வேணுமா இன்னும் நான் வேணுமா கிரியேட் பண்ணி இன்னும் தடவை வந்து ஒரு 99 டேஸ் வரைக்கும் போகலாம், அதான் பண்ணலாம் பண்ணேன் கைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்த்தீங்களா கைஸ், என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா கைஸ், என் ரைட் சைட் ஸ்க்ரீனில் இது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கிற ஈக்கானாச்சும் நல்லா தெரியுதா கைஸ், டெல்டா எக்ஸிக்யூட்டர் வந்திருக்கேன் கைஸ். நான் ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டு டெல்டா எக்ஸிக்யூட்டர் ஏற்றிருக்கேன் கைஸ். இதில் பண்ணால் நான் ஏற்கனவே போன தடவை விளையாண்டப்போவே ஏற்றிச்சு கைஸ். இந்த கூலர் ஹப்பு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸிக்யூட் பண்ணாமல் ரேலே ஹப்புன்னு ஏதோ ஒன்று வரும் கைஸ். இந்த ஒரு ஐ ஃபீல்டு வந்துருச்சா கைஸ். இதில் எல்லாமே இருக்குது, இப்போ எதுவுமே காமிக்காது. இதுக்குள்ளே போன சேனல் எல்லாமே காமிக்கும் கைஸ். ஆரம்பிச்சிடலாமா கைஸ். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் கண்டிப்பாக நான் 100 வரைக்குமே போயிடுவேன். 99 நைட்ஸ் நல்லா 100 போயிடுவேன். லெவல் 4 மேக்ஸ் நான் 5 லெவல் போயிடுவேன். கல்டிஸ் கிங் முடிச்சு பார்ப்பேன். கண்டிப்பாக இது முடிச்சிடுவேன், டியூரபிலிட்டி. அப்புறம் செல்ஃப் ப்ரிசர்வேஷன் கண்டிப்பாக முடிச்சிடுவேன். டீம் ஒர்க்கு இதுன்னு தவிர இதுன்னு தெரியாது. ஓகே கைஸ், இது எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். ப்ளஸ் கல்டிஸ் கிளியர் கல்டிஸ் முடிச்சிடுவேன். அப்புறம் வந்து டேமிங்கில் நம்ம வந்து பண்ணுறது கிராஃப்ட் ரிவேர்டு டீமிட். அதுக்கு எனக்கு ஒரு ஆராய்ச்சி தேவையான தேவை பைய பாக்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து சாரி அது என்ன முடிச்சிடலாம் கைஸ். அப்புறம் நிற்கவில் கொஸ்ட்டு ஏதாவது 2 முடிச்சிடுவேன். இன்னும் யூஸ் அ பெயிண்ட் ப்ரஷ் டு பெயிண்ட் அ பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். ஓப்பன் ஒரு பிச்சஸ் பண்ணிடலாம். கெட் அன் அப்கிரேடட் ஆக்சஸ் சாக் அண்ட் ஃப்ளாஷ்லைட் இங்கே சிங்கிள் ரன் பண்ணிடலாம். டோட்டல் எவ்வளோ டைமண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் கைஸ். அப்போலாம் வந்து கொடுத்து கேம்குள்ளே பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஏற்கனவே 2 நிமிஷம் ஆச்சு. ஸோ ஓகே கைஸ், உள்ளுக்கு வந்தாச்சு. இந்த குணர் வந்து போட்டாடலாம் கைஸ். எக்ஸிக்யூட் கொடுத்துட்டேன், ரொம்ப மெதுவாக வந்துடும். ரைட் ஃபீல்டுன்னு இங்கே எக்ஸிக்யூட்டர் இங்கேன்னு எடுத்து வச்சிடலாம். ஆரம்பிக்குதா கைஸ். என்ன பண்ணுவேன்னா, இதில் போய் கோல் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபியூல் கனெக்ஷன் ஆன் பண்ணி கோல் ஆன் பண்ணி ஆயில் வேரல் ஆன் பண்ணிவிட்டு பயோஃபியூல் ஆன் பண்ணிடுவேன். ஏன்னா கிடைக்காத பயோஃபியூல் பிரச்சனை இல்லை. ஆட்டோக்கு வந்து நமக்கு தேவையில்லை. கிராஃப்டிங் மெஷின் விஷன் கார் இன்ஜின் எல்லாமே போட்டுருணும். மைக்ரோவேவ் போல்ட்டு சீட் மட்டும் ஓல்ரெடி டயரு வாஷிங் மிஷின் புரோக்கன் மைக்ரோவேவ் லாகு எல்லாத்தையும் போட்டாச்சா கைஸ். பாய்ஸ் எதாவது நம்ம தேவை. இதை வச்சு அப்புறம் நீ சாப்பிட என்ன பண்ணுன்னு பார்த்தீங்களா பாருங்க. என்ன அலப்புறம் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. இன்னையாவது இப்போ பிளேயர் கொடுக்குறேன். நான் கஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸ் 74 தேர்ட்டினேன் மிஸ் எம்ஐஎஸ் ஏதோ அதில் பிரைட்னஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன்டி எஸ்கே பண்ணால் எஸ்கே கூட பண்ணிக்கலாம். நோ கிளிப்பு காட் மோட். பிளேயரில் போய் ஜம்ப் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ளே கொடுத்தா அது ஒர்க் ஆகாது. இன்ஃப்ளூன்ஸ் ஜம்ப் கொடுத்தேன்னு இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே இருக்கும். நான் எல்லாத்தையும் இப்போ போய் ஓல்டு பிளேக் பண்ண அதுக்குள்ளே இங்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, விட மாட்டேங்கிறீங்க. நான் வேகமாக கிராஃப்டிங் பண்ணி முடிச்சுட்டலாம். இது சண்டையில் காம்பஸு சண்டையில் மேப்பு இங்கே நான் வச்சுருக்கேனா. ஃபஸ்ட்டு ரெகுலர் பெட்டு காம்பஸு சண்டையில் மேப்பு தான். சரி வேகமாக போனோம்னா காம்பஸ் இருக்கனால வேகமாக பார்த்துலாங்க. மேப் கொடுத்த வழியே ஒன்று முடியுதா, இங்கே மேப் இருக்கா. காம்பஸ் கம்மியாக வேகமாக போயிடலாம். இப்போ இதில் என்ன திறமை கைஸ் எனக்கு பிடிக்கும், காட் மோட். டேமேஜ் ஹிட் ஆகாது, அவ்வளோ பக்காவாக இருக்கேன் பாருங்க. அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டேன்னா இப்போ என்ன ரூபி செஸ் ஓப்பன் சொன்னாங்க. இதுக்கு இந்த செஸ் நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ போர் அடிக்குன்னு ஓப்பன் பண்ணுறேன். கண்டி ஸ்பியர் கேஸ் இருக்குது, நல்ல வெப்பன் தான். இப்போ டெலிபோர்ட்டு கொடுத்துட்டு இதுக்கு வேணும் கேம்ப் இருக்குது.
ஜீனை ட்ராப் பண்ணி விட்டோம்னா லெவல் 5 வந்துடுச்சு. அதுக்குள்ளே அதில் இருந்துச்சு. அப்புறம் மேக்ஸ் அவுட் வேறு பண்ண சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பண்ணிடலாம் கைஸ். இப்போ இங்கே போக சொல்கிறீங்களா? அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போதான் ஃபஸ்ட்டு ராத்திரி ஆகுது. நான் இப்போ ஏன் இந்த செஸ்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஸ் அல்லது குட் ஆக்ஸ் தேவை. ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னமோ கொஞ்சம் ஸ்பீட் என்னமோ கம்மிப்படுத்திக்கிறேன். மெடிக்கெட்டு எடுத்துக்கலாம். மேக்ஸ் ஸ்பீடு 50 வச்சுக்கலாம். அது நல்லா இருக்குது. போகுது. அந்த ஃபஸ்ட் ராத்திரியே ஃபஸ்ட்டு 3 கிட்ட கண்டிப்பாக சேவ் பண்ணிடுவேன். இந்த கோவாலா கிட்ட இந்த கடைசி கிட்ட சேவ் பண்ண முடியுமா? பனி புட்டு எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். அதெல்லாம் மறந்து போயிடுவேன் வேகமாக சட்டுன்னு. உல்ஃப் பெல்ட் கிடைக்கணும் கைஸ். அங்கே பக்கத்தில் ஒரு உல்ஃப் வேறு இருந்துச்சு. அந்த உல்ஃப் வேணுமா அன்ட்டு பண்ணியிருக்கணும். பரவாயில்ல பார்த்துக்கணும். ஆல்ஃபா உல்ஃப் இந்த உல்ஃப் இங்கே உல்ஃப் வாடா. ஆல்ஃபா உல்ஃப் நீ வாடா. பெல்ட்டை மட்டும் ட்ராப் பண்ணுங்கடா டே. பெல்ட்டை தவிர மீது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறேன். இங்கே பெல்ட்டு தாங்கடா டே. அப்பாடி இவன் பெல்ட் பண்ணிட்டானே. ஆல்ஃபா உல்ஃப் அங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இங்கே இந்த வார்டு கிடச்சிச்சு. வேறு பெல்ட்டு கேட்பேன். அந்த செத்துரு. இது எங்கள் புக்கு தெரியும். இங்கே பாருங்க கைஸ். அப்படிங்களா கைஸ்? மாசம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சி இப்படி கொடுத்துட்டு இருந்தோம்னா வேகமாக அடிச்சுட்டே இருக்குமா. அப்போ இவங்களுக்கும் டேமேஜ் போயிட்டே இருக்கும். ஒருத்தவனை பேர் போயிட்டு தராமல் இருக்காங்க. யூனிவர்சிட்டி பார்த்துருந்தோன்னா இல்லை பரவாயில்ல. நீ யாரா அந்த கதவுலாம் திறப்பீங்கன்னா ரூபி செஸ்ட்டுக்குன்னு நினைக்கிறேன். கோல்டு செஸ்ட்டுக்கு இப்போ வரைக்கும் உல்ஃப் பெல்ட்டு கிடச்சிருக்கு. இந்த பெல்ட்டு கிடச்சிருக்கு. அது ரெண்டு மட்டும் எனக்கு தேவை. ஐயோ வேகமாக ஐயோ கேம்ஃபயர் ப்ளீஸ் 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 டென்ட்டு கத்துறா போடி. 4 சைல்டு குட் ஆக்ஸு. குட் ஆக்ஸ் கிடச்சிச்சு எனக்கு. இப்போ குட் சாக்கு பேஸ். இப்போ ரெண்டுமே எனக்கு கிடச்சிச்சா. இப்போ வேகமாக போய் ஒரு ஆல்ஃபோல்ஸ் போய் கொள்ளணும். அதுக்கு இவங்க இருக்காங்களா இந்த இது. ஐயோ இந்த ஆல்ஃபா ஃபைல் எங்கே போனானே தெரிய மாட்டேங்குது. இந்த ஆல்ஃபா இங்கே வாடா, என்கிட்ட வாடா. நீ உல்ஃப் தவறடா, நீ ஆல்ஃபா வாடா. ஆல்ஃபா பை வா பை. ஸ்ட்ராங் ஹோல் திறக்கிறதுக்கு எவ்வளோ நிமிஷம்? 14 நிமிஷம். அப்பாடி ஆல்ஃபா பேப்பிள் அங்கே தான் இருக்கான். ஆல்ஃபா 2 ஆல்ஃபா அவங்களோட. நீ வாடா 2 பேரும் சண்டை போடுங்க ப்ளீஸ்டா. 3 பேர் வந்தீங்க. ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. அவ்வளோதான் எனக்கு தேவையான கிடச்சி சும்மா போடுறீங்க. சண்டை போட்டுக்க. 2 கிடைக்குது. ஆல்ஃபா போய் போட்டுரு. இப்போ இது நம்மளுக்கு தேவை. ஜெயண்ட் சேக்கா ஸ்ட்ராங் ஃப்ளஸ்லிட்டா. நம்ம டியர் பார்த்து அஃப்ரைடே இல்லை. ஸோ ஜெயண்ட் சேக் தான். ஜெயண்ட் சேக் எடுத்ததுக்கு முன்னாடி இது கோவாலா கிட்டு. இவ்வளோ நாள் எடுக்க மேக்ஸ் அவுட் ஆயிடுச்சுல, அவ்வளோதான் போதும். அவ்வளோ இதுக்கே எனக்கு ஒரு அந்த 50 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அதில் 100 கிட்டே கிடச்சிருக்கேன் எனக்கு. இந்த கேம் பிளானில் மொக்கையாக தான் இருக்கும். மற்ற ஐயோ மாற்றி விட்டு போகிற ஆட்டு ஹேக்கு போட முடியாது. அந்த மாதிரிலாம் விளையாட மாட்டேங்க. ஏன்னா நான் பக்கா சீட்டர் கை. இதுவும் மேக்ஸை பண்ணிட்டாங்களா. இப்போ ஓல்டு பெட்டு ஸ்டார்டிங் பெஞ்ச் லெவல் அப்கிரேட் பண்ணேன். அப்கிரேட் பண்ணுறா குட் பெட்டு. அப்புறம் 2 கல்ட்டி ஸ்டம் தேவை. ஸோ ஐயோ இது வீடு. ஸோ கைஸ் யாராச்சும் ஹேக்கர் கூட விளையாடணும்னு ஆசையாக இருக்குன்னா என்னோட யூஸ் என்ன பார்த்துக்கோங்க கைஸ். ஜஸ்வின் கேமிங் _123 அதான் என்னோட யூசர் நேம். ஸோ இப்போ வந்து ஐயோ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து வந்துட்டுருக்கோம். இந்த ட்ராப் இறக்கு. ஐயோ
டி 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 இப்படி பண்ணி தொலையாதீங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? செய்யலையே. தெரிஞ்சுங்க ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு சேஃப்னு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அது மட்டும் கொஞ்சம் முடிச்சு வந்துடுங்க. என் பிரச்சனை முடிஞ்சு கன்றாவி. ஸோ அப்போ கொவாலா கிட் வாயில் வந்தாலே மாட்டேங்குது. கொவாலா கிட் அந்த கொவாலா கிட்ட தான் போயிட்டு இருக்கோம் இப்போ. ஐயோ இந்த தரைக்குள்ளே போகிறதே கொஞ்சம் பயமாக இருக்கு. வாயிட்டுக்குள்ளே போட்டு விட்டிங்கன்னா மறுகை தான். ஐயோ இதை வர பண்ணி விட்றீங்களே. பரவாயில்ல, கில்லாக இருக்கனால பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, சுட்டு போட்டேங்க. அப்படியே உட்காந்துட்டேன். அந்த மாதிரி இது சுட்டு போட்டு நான் உட்காந்துட்டேன். சும்மா நீங்கள் உங்கள் வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு அதுவும் பண்ணாமலே தான் உட்காந்துருக்கேன். பேர் போய் கிடச்சிச்சு, அவ்வளோதான். பை கைஸ், நான் போய் கோலை கிட்ட சேவ் பண்ணுறேன். ரூபி செஸ்ட் இதான் தமிழ் தேவை. இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு அவார்டு கிடைச்சிடும். குனைஸு நல்லா இருக்குமே. ஜெம் ஆஃப் த ஃப்ராக் யாரா? ஜெம் ஆஃப் த ஃபாரஸ்ட் ப்ரோ. என்ன பண்ணிட்டுருங்க? நீ வெளியே போ. கிராமத்து நீ வெளியே வா. ஜார் பெல்ட்டு கிராமத்து நீ வெளியே போ. நெட்டு பக்காலாக கிடைக்குதே. ஸ்ட்ராங்கோல்டு போய் இப்போ பண்ண போகிறோம் ப்ளீஸ். சம்பவம் பண்ண மாட்டோம். வரல அந்த கன்றாடி வரல. அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. அதனால சும்மா கேம்ப் இருக்க வேண்டியதான். டெலிபோர்ட்லே இந்த கோட்டு செஸ்னிக்கா கைஸ். நான் என்ன வேணாலும் பண்ணலாம். நீ பார்த்தீங்கன்னா நான் வந்து செஸ்ட்டு 6ன்னு ஒன்று இருக்கும். இல்லை அந்த செஸ்ட்டாக நம்மளுக்கு தேவையானது. அந்த கொஸ்டின் மார்க் செஸ்ட்டாக நம்மளை அன்லாக் பண்ண முடியாது. ஓகேங்க, கொஸ்டின் மார்க் இருக்கா? நானும் நம்ம செஸ்ட்டை காணோம் போச்சு கைஸ். அது இதாக ஒன்று பண்ணிடணும். இல்லைன்னா கல்ட்டிஸ் இருப்பாங்க. நான் கல்ட்டிஸ்ட்டு படி நான் கல்ட்டிஸ் வேறுங்களா? அண்ணனுக்காண்டி கொஞ்சம் அவங்க ஜெம்ம மட்டும் தாங்க. அண்ணனுக்காண்டி ஜெம்ம மட்டும் தாங்கடா. ஜெம்ம மட்டும் தாடா. ஜெம்ம தந்துருங்கடா. அண்ணனுக்காண்டி ஒரு ஜெம்மு தான் தருவீங்க. பார்த்தீங்களா? பண்ணுறீங்க பார்த்தீங்களாடா? பண்ணாதீங்கடா. இல்லை கார்டாடே. சரி கைஸ், நான் ஃபுல் கேதரிங் பண்ண போகிறேன். ஸ்ட்ராங் பிளேஸ் இது நம்மளுக்கு தேவை. இப்போ ஸ்ட்ராங் இது மட்டும் தான் கைஸ் தேவை. கொஸ்ட் கம்மி இருக்காங்க கைஸ். ஏன்னா நிறையா பண்ணிட்டோம். இப்போ ஆக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இது இருக்கா? டேய் இங்கே எவனாச்சும் இருக்குங்களா? அண்ணா நான் பயன்படுத்துறதுக்குன்னே உட்காந்துருக்கீங்களே. இருக்கடா? எதுவுமே இல்லை. இங்கே அயன்பாடி இருக்கு. அயன்பாடி நம்மளுக்கு கேட்டு நல்லா இங்கே வந்துட்டாங்க கைஸ். ஸ்ட்ராங் இது இங்கே நானே இருக்கு. இப்போ நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிச்சா கைஸ். என்ன பண்ண போகிறேன்னு மட்டும்தான் பாருங்களேன். இந்த மாதிரி கீழே போயிடுவேன். இப்போ மேக்ஸ் ஹோட்டில் இருக்கா? சம்திங்
பண்ணிக்கலாம் இதில் இன்ஃபினிட் ஷாப்பிங் ஒன்று இருக்கா போட்டுட்டு சாப்பிடவே பண்ணிக்கலாம் ஷாப்பிங் செய்யறது இது இருக்கா இது பண்ணாலும் ஒன்சாட் பண்ணிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஹெலிகாப்டரில் சாங் கொண்டு போயிருந்தோம் கைஸ். இது 5 நிமிஷம் கைஸ் நான் பார்க்க மறந்துட்டேன். பெல்ட்டுக்கு எப்போ வருவாங்க தெரியும். வந்து ஸ்டார்ட் நான் எந்த ஸ்பெஷல் இல்லையாடாது டாக்டர் பண்ணுறீங்க என்னோட சம்திங் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அதுக்கு எனக்கு போர் அடிக்கு ஏதாவது சும்மா சாப்பிட்ணும். பெரிய வுட்டு வேணுமா கொலை பண்ணாங்க நல்லாயிருக்கும் பெரிய வுட்டு. நான் சாப்பிட்ற எல்லா பொருட்களும் இது அந்த கிராஃப்டிங் பெஞ்ச் தான் போகும். மரத்துலேருந்து சாப்பிட்டுட்டு யாரும் பண்ண முடியாது. அது எனக்கு சொன்னால் யாரும் தெரியுமா இதுக்கு மாதிரி செயின் சாதம் இருக்கும். அந்த செயின் சாதம் என்ன பண்ணிக்கல செயின்ஸை எப்போ தான் கலெக்ட் பண்ணிடணும். செயின்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன்னா போதும். இது இல்லையா அது இவ்வளோ லேட் ஆகுது. ஆரஞ்சு சொல்லி டேப் பண்ணிட்டுருக்கேன். 6 விரல் என்ன சார் 5 விரல் வச்சு டேப் பண்ணிட்டுருக்கேன் சார் 10 விரல் வச்சு டேப் பண்ணிட்டுருக்கேன் சார் 4 விரல் மட்டும் சாப்பிட்டு 4 விரல் வச்சு டேப் பண்ணிகிட்டே இருக்கேன். இது எத்தனை சொன்னாலும் நீ எடுப்ப எதுனா பண்ணுறா சாப்பிட்றா. நான் பாவண்டா வீடியோ முடிக்கணும்டா நானே. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன எடிட்டிங்கு கிளிக்காம அப்லோடு வேறு பண்ணுண்டா. அதுக்கே 10 வருஷம் ஆகுண்டா. இதை முட்டாது பண்ணிக்கலடா நான் பாவண்டா. அடிச்சிடேன்டா நானே அடிச்சிடேன். என்ன இங்கே வச்சலாங்க இங்கே வாடா இங்கே எந்த வர்றா சரி பண்ணிட்டு இருக்கலாங்க. ஐயோ கன்றாவே இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இது இவ்வளோ லேட்டாகுது. சாப்பாடா ஏன்டா சாப்பாடா வேண்டியதா என்ன பண்ண முடியாது. அது என்ன கண்டென்ட் வேணும்னு உங்களுக்கு சொல்லணும். நான் அப்போ தான் எதாவது பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஸ்டீரியஸ் குரூப் டோர்ஸ் அப்புறம் பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேசுவேன். ஃபைட் ஒன்றும் முடிச்சு அப்புறம் கட் பண்ணிடுறேன். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கைஸ் இந்த மிஸ்டீரியஸ் குரூப் இருக்குல்ல இந்த கன்றாவை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் பேசுவேன். இங்கே நீங்கள் வர ஒரு கண்டி ஜம்மி அப்படின்னா நான் உனக்கு ஆனால் உனக்கு 10 டைமண்ட்ஸ் தரேன். நான் செத்துரும் இல்லை அப்புறம் வீடு அவர் டைமண்ட்ஸு இங்கே ஒருத்தர் சாகணுன்னே இருக்கான். யாரா நீ அண்ணன்
இதாங்க எனக்கு சாப் பண்ணுறது சாப் 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 அது டீர் கண்ட்ரி நான் யோரம் வந்துடும் இப்போ. ஆமாம் அது இப்போ குவாலிட்டிஸ் போயிட்டுல குவாலிட்டிஸ் போயிட்டுக்கலாம் வேஸ் இந்த சாப்பிட்டு வெயில் வந்துருக்கு. இப்போ வந்து இன்ஜெக்ஷன் பார்த்தா இல்லை. இதை என்னடா பண்ணுவேன் டெய்லி போட்டாங்க போங்கடா திடீர் ஹங்கிரி அப்பாடி அந்த 12th தேர்ட்டில் வந்தாங்க. இப்போ தாலியானது எனக்கு தெரியல. இந்த தாலியில் தான் நினைக்கிறேன். நினச்சி வச்சு எல்லாமே இருக்கிறாடே எதுவுமே என்னால் பண்ண முடியாது. எப்படி இருக்கு அது எதுக்கு இப்படி பண்ணிட்டு பிளான்ட் அந்த பாருங்க அப்படி ஓகே பண்ணுறது கண்டிப்பாக சரி. அவங்கள டே 90 எப்போ கூப்பிட்றேன் 9x மல்டிபிள் எடுத்ததுனால உங்களுக்கு கூப்பிட்றேன். நிறையா கூல் திங்ஸ் அந்த மாதிரி கல்ட்டிஸ் நான் எப்போ போகிறேன் அந்த வச்சு வரேன்னு சொல்கிற மாதிரி கல்ட்டிஸ் இடம் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அந்த இடத்துக்கு எப்போ போகிறேன்னா அப்போ உங்களுக்கு கூப்பிட்றேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ நம்ம போய் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போகிறோம். கடைசியான்னு சொன்னேன் செட்டப்பே பண்ணிட்டோங்க. எவ்வளோ இந்த போய் வந்துடுவாங்க. இங்கே புனாய் எடுத்துட்டு இப்போ இங்கே போ இங்கே இருக்கீங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் டேமேஜ் பண்ணுறது வேறு என்ன இந்த மாதிரி இருக்கும். முடிக்கிறதுல இருக்குங்க. இதே பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறோன்னா ஸ்ட்ராங்கில் முடிச்சுட்டு டே நைட்டு வர போட்டணும் 70 நாள் தான் இருக்குது. ஆமாம் சரி 60 நாள் தான் இருக்குது. கரெக்டு சொல்லணும்னா 56 நாள் இருக்குது. யாரா நீ யாருமே சண்டை போட்டுருக்காரு. நானும் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். சம்மந்த போட்டுருக்க யாரா நீ ஐயோ இந்த கண்ட்ராவி தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மேலே போ இப்போ மட்டும் விழுக மாட்டேங்க. மேலே போகிறப்போ அடே உங்களுக்கு என்ன பாவலா பண்ணுனேன் மாட்டாடா மென்டல். ஆமாண்டா அதுக்கு நீ இப்படி ஆட என்ன டார்ச்சர் பண்ணுவீங்க. ஆமாம் ஆல்ரெடி நான் ஓகே போனடா நீங்கள் சொல்ல மாட்டேன். இதனால
நான் முடிச்சுக்குவேன். இதுலேயே எனக்கு டைமண்ட்ஸ் கிடைக்கும். இதுலேயே டே 100 வரைக்கும் தான் நான் இங்கே உட்காந்துப்பேன். 100க்கு மேலே அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் கைஸ். டே எப்பட்றா இது நியாயம்? இல்லை நான் கேட்குறேன், எப்பட்றா இது நியாயம்? நான் இங்க இருக்கேன், கீழே வரைக்கும் இது கடைசி இருக்கிறவங்க. இப்போ அதுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கா பேட்ஜ். டைமண்ட்ஸ் இருக்கும். 1 2 3 5 டைமண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த கல்ட்டி சென் வச்சுட்டா டோவன் பண்ணுறோமா? அந்த கல்ட்டிஸ் எக்ஸ்பீரியன்ட்டு தான் ஒன்று இருக்கும் கைஸ். நான் ஸ்க்ராப் மெட்டல் இருக்கு, இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ வேகமாக கேம்புக்கு போயிடும். கேட்சிடும். இப்போ ராய்டில் வந்து அங்கே ஏன்னா நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு இது தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாதிரி இருக்குது ரைஸ். இது எல்லாமே இந்த கிராஃப்டிங் இதே மாதிரி பெட்டு சொல்லிக்கணும் ரைஸ். எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. யூடியூப் சொன்னாங்க, நான் பண்ணுறேன். தப்பாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா இன்ஸ்டர் வரும் எனக்கு தெரியாது. இன்ஸ்டர் இருந்தால் நம்ம நேற்று போட்டுக்கலாம். பிரச்சனை ஆயில் வேறு ஆட்டோமேட்டிக்காக போட்டுருக்கோம்ல, அது போய் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் ஆயில் பேரில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன தர யூஸ் பண்ணோம்? ஸ்ட்ராங் வச்சுருக்கா, 1 ஷாட் பண்ணுறா. டாப் பண்ணிட்டே 4 வேறு டாப் பண்ணிட்டே இருக்கேன். என்னடாச்சு அப்போது? எதுக்குடா அவார்ட் 2 டைமண்ட்ஸ்? 50 நாள் தாண்டிட்டேன். 50 நாள் தாண்டிட்டேன். ஒரு போஸ்ட்டுக்கு இல்லை நான் சொல்லி அடிக்க போது. இப்போ அந்த பெல்ட்ரி இதுக்கு என்ன தேவையாம்மா? பெல்ட்ரி என்ன வாங்க மாட்டேன் போல. சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. ஸோ கைஸ், நான் மறுபடியும் ஆயிடுவேன். அதை விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ யோசிச்சு பண்ணுற போகிறேன். இது ஒர்க் ஆகலை கைஸ். வேறுங்க எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சீராக மாட்டேங்குது. இது டச் அப்புறம் பைக்கை கரண்ட் இது பண்ணிட்டே ஐயோ பேசுறது. இருக்க பாரு, எல்லாத்தையும் ஸ்டாக்கட் பண்ணிருந்தாலே உங்களை கூப்பிடுறேன் மிஸ். பாய். இருக்குல்ல பெஸ்ட் ஏஎஃப்கே ஃபார்மிங் பேஸ் கைஸ். அது லைஸ் இந்த கல்டிஸ் நின்றுக்கு அவனால் கூட நேர முடியல, அந்தளவுக்கு சேஃபாக இருக்குது. 9x மல்டிப்ளேக்கர் சிஸ்டம் அதுவுமே நான் எல்லாத்தையுமே செய்ய முடியாது. 1997 நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். பாய் கைஸ். நான் பேசாமல் உட்காந்துருந்தேன் கைஸ். சட்டுன்னு என்ன சொல்லுறது, இதாயிடுச்சு கைஸ். பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். ரொம்ப
பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா அது டிஸ்கவுண்ட் வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு டைமண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய டைமண்ட்ஸ் இருக்கும். அவ்வளோதான் 55 டைமண்ட்ஸ் ப்ளஸ் ஸோ கரெக்டாக 60 டைமண்ட்ஸ் கெஸ் 60 டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அவ்வளோதான் 60 டைமண்ட்ஸில் என்னென்ன வாங்க முடியும்னு பார்க்கலாம். அப்படி 60 டைமண்ட்ஸில் என்னென்ன வாங்க முடியும்னு பார்க்கலாம். ஸோ கேம்பர் வாங்க முடியும், பேஸ் டிஃபென்சர் வாங்க முடியும், குக் வாங்க முடியும், மெடிக் வாங்க முடியும், இது லம்பர் ஜாக் வாங்க முடியும். ஸோ லம்பர் ஜாக் மெடிக் வரைக்கும் தான் வாங்க முடியும். ஸ்டாக் இல்லாத ஸ்கேவெஞ்சர், ஹண்டர், சப்போர்ட்டர், ப்ரூட்டு, ஃபிஷர்மேன், கேம்பிளர் அவ்வளோதாங்க. இன்னும் 10 நிமிஷம்னா ரேஞ்சர் வாங்கிக்கலாம் நீங்கள். அவ்வளோதாங்க. இனிமேல் எதுவுமே பண்ண முடியும். ஃப்ரீ ரோலை மட்டும் பண்ணி பார்க்கலாம். சும்மா போர் அடிக்கணும், ஒரு கிளாஸ் வாங்கலாம். ஃபிஷர்மேன் வந்துருக்கு நல்லா இல்லை. நம்பர் சார் குட் எக்ஸர்ஸ் பண்ணலாம். போனஸ் லாஸ் 20. ஓ நல்லது. டபுள் சாம்பிள் ட்ரங்க் 1 2 3 போன் உட்காந்து கிளாஸ். சரிங்க கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். 62 முடிச்சுட்டு பை கைஸ்.